ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன். அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டில் கொண்டு கொடுப்பேன். ஒரு படம் பிரித்து பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், இவர் தாண்டா உலகத்திலே சிறந்த காரு அண்ணல் அம்பேத்கர், வீட்டில் மாட்டி வை. அவன் தான் சொல்லியிருக்கான், அறிவை தேடி ஓடு, நாளை வரலாறு ஒரு நிலையை தேடி ஓடி வரும்னு. தயவு செய்து மாட்டும்பேன்னு பேசியிருக்கேன். மாவீர தினத்தில் தான் பேசினேன். இவங்க சீரியஸாக பேசிட்டுருக்காங்க கார் தரம். சோறு இல்லாமல் கிடக்கிற சனத்துக்கு காரையாப்பா காரு, எனக்கு எதுப்பா காரு. எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியும். பிரபாகரன்கிற பேரை உச்சரிக்க பயந்தாண்டா. நீ எழுதி வச்சுக்கடா, டே என் தலைவன் மேலே ஆணையிட்டு சொல்றா. 8 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கேன். இந்த 8 அதுவே 16 ஆயிரும்டா. இன்னும் கொஞ்சம் உந்தி தள்ளன்னு வச்சுக்கடா, 20க்கு மேலே ஏறி பல இடத்த நான் வென்று ஒன்று நான் ஆட்சி அமைப்பேன். இல்லை நான் இல்லாமல் எந்த கொம்பனையும் ஆட்சி அமைக்க முடியாது. அதுக்கப்புறம் பாரா சீமான் ஜெயிக்க போறான்னு வந்துட்டா எனக்கு முன்னாடி பேசுவான்டா. பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுங்க உலகத்துல. விடுதலை அவன் பயங்கரம். எல்டிடி எல்டிடி பர்ஃபெக்ட். நீ எழுதி வச்சுக்க பேசுவான். இன்னைக்கு எவனாவது தமிழர்னு பேசுறானாடா? இப்படிப்பட்ட ஒரு தலைவனின் பிறந்த நாள ஒரு அரங்கத்துல கொண்டாடிட்டு இருக்கோம்டா. எழுதி வச்சுக்கடா, அரசு விழாவாக உன் அண்ணன் நடக்கும். அரசு கொண்டாட மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா இவன் நேர்மையின் நேர் வடிவம். அவன் திருட்டு பய, அவன் முள்ள மாதிரி பய, முடிச்சிருக்கிறவன். அவன் நாட்டை காப்பாற்ற வந்தவன், இவன் நாட்டை விற்கிறவன். திருடி நீ கூட்டத்தை பார்க்கிற, அது கூடும் கலை. ஆனால் என் கூட்டம் கூடும் கலையாது. ஏவனும் புரியுதா அவனுக்கு? ஏன் நான் கட்டுவது கொள்கை கோட்டை, குட்டியச்சோர் இல்லை. மழை பெஞ்சா காத்தடிச்சா கரைகிறதுக்கு. ஒரு வழக்கு போடுறதுக்குள்ள எவன் எங்க போனான் கட்சியை தலைமுறை வாய்ப்பு வச்சு 260 வழக்க போட்டு இன்னும் நின்று போயிட்டு பாடுறா. இன்னும் நின்று போயிட்டு இருப்பேன். தயவு செய்து என்னை கைது பண்ணி கெஞ்சிற ஒரு தலைவன் இந்திய நாட்டில் நான் ஒருத்தன் தலைவர். ப்ளீஸ் அரெஸ்ட் மீன். ஏன் ஒரு புரட்சிக்காரனை ஒரு போராட்டக்காரனை சிறை செதுக்கும்டா, சிதைக்காதுடா. அங்க போய் விட்டின்னு வச்சுக்க. இப்ப நேரம் படிக்கிறதுக்கு பத்தல, படிச்சு கிடிச்சு மண்டை முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டான்னு வச்சுக்க. ஒரு இப்பவே எந்த கேள்விக்கும் பதில் இல்லை வந்துட்டேன். கொலை அத்துப்புருவேன் இருக்கா தம்பி. இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், சிவநாட்டத்தை பார்த்திருப்ப, அதையும் சினிமால தான் பார்த்திருப்ப. சீமா நாட்டத்தை இந்த காலத்துல பார்ப்பேன்.